நானாவே இல்ல. அவரை பார்த்தது என்ன நடக்குது எனக்கும் தெரியல. திடீர்னு அவுட்டு ஜடேஜா வந்தாரு டக்குல இருந்து வெளியே. திடீர்னு உள்ள இருந்து சிங்கம் மாதிரி நம்ம வராரு. மக்களின் கேப்டன் தோனி அவரோட முன்னிலையில முடிச்சிருக்காங்க. சென்னை ஜெயிச்சிருக்கிறாங்க, கோட்டையில ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கானந்தாஸ் வீலாக் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட வீலாக இருக்கு. உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஐபிஎல்ல 3வது வீலாக. அதாவது சென்னையில செம்ம வெயில் அடிக்குது. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வெயில் அடிக்குது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க. கிராமத்துல இருக்கிற நமக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்மள்னு சொல்லி நான் செய்யக்கூடாது. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன், பட் ஊர் கிராமம் தான். ஓகேங்க, இப்போதைக்கு நான் நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்கிறேன். ஸோ அசோக் பில்லர்லேருந்து இங்கே எனக்கு மெட்ரோ அசோக் நகர்லேருந்து நான் ஆலந்தூர் போயிட்டு ஆலந்தூர்லேருந்து அப்படியே நேரம் சேப்பாக் எஸ்டேட்டுக்கு இறங்கி எஸ்டேட் மெட்ரோவில் இறங்கினேன்னா அங்கேருந்து போகலாம். தென் வந்து எனக்கு டிக்கெட் வந்து இப்போ போல்டு ஃபிட் அவங்க தான் வந்து கிவ்அவே கான்டெஸ்ட் நடக்கும்போது எனக்கு டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த டிக்கெட்டை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணவங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு தென் நானும் அப்படியே மேட்ச் பார்க்க போவேன். இப்போது நான் இருக்கிறது அதாவது அசோக் நகர்லேருந்து பில்லர் மெட்ரோவுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் வரும். ஸோ 1 கிலோமீட்டர் அப்படியே நடந்தே கூட போகலாம். பொதுவாக கிரவுண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன், பட் இப்போ அப்படி கிடையாது. ஓகேங்களா, நான் எப்படி போகிறேன் எப்படி வரேன் அப்படிங்கிறத முதல் கொண்டு இந்த வீலாக்களை உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிக்கிறேன். ஓகேங்களா, ரேப்பிடோ போட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் ரேப்பிடோ இங்கேருந்து போட்டு போனால் 120 ரூபா 130 ரூபா ஆகும். அது நான் இங்கேருந்து மெட்ரோவில் போனேன் அப்படின்னா ஒரு 50 ரூபாயிலே எனக்கு முடியும். ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே 1 கிலோமீட்டர் அங்கே 1 கிலோமீட்டர் சேர்த்து ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேங்க, பாருங்க, வீலாகில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தோனி என்ட்ரி ஆனால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு காண கிடைக்காத காட்சிகள்லாம் இந்த வீலாகில் இருக்கும். ஸோ நிறையாவுக்கு பாருங்க. செம்ம வெயில். நல்ல வேலை மேட்ச் நைட்டு மேட்ச். டே மேட்செல்லாம் இருந்தால் செத்துருப்பேன். டே மேட்ச்சுக்கு சொல்கிறேன். டே மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்லாம் வாங்கணும், ஹேட்டு வாங்கணும். இப்போ ஊர்லலாம் வெயிலில் விளையாண்டது, ஆனால் இப்போ வெயிலில் நடமாடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அசோக் பில்லர் அப்படின்னா இதை கண்டிப்பாக காமிக்காமல் இருக்க முடியாது. தென் கிராஸ் பண்ணால் மெட்ரோ சிக்னல் போட்டால் போயிடலாம். போட்டாங்க. தி ஃபேமஸ் உதயம் தேட்டரு. இங்கே தான் எனக்கு சென்னையில் 2 தேட்டர் பிடிக்கும். ஒன்று உதயம், இன்னொன்று காசி தேட்டரு. ஏசி காற்று. இதெல்லாம் 60 ரூபா தான் டிக்கெட்டு. அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா 100 சச்சனா இருக்கும் பார்ப்பேன். பட் இப்போலாம் எடுத்து மூடிட்டாங்க. அசோக் நகர் மெட்ரோ அப்படியே இங்கேருந்து மாறி நம்ம போனோம். இறங்கிட வேண்டியதுதான். இங்கேருந்து மாறணும். இன்டர்சேஞ்ச் இங்கேருந்து திரும்பி கீழே இறங்கி அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி தான் எஸ்டேட்டுக்கு போகணும். எஸ்டேட்லேருந்து இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தான் நம்மளுக்கு கிரவுண்டு. இறங்கியாச்சு. ஸோ நிறைய சிஎஸ்கே ஜெர்சிஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்தே. ஸோ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து ஜெர்சி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாரிக்கா. ஸோ திரும்பவும் நம்ம வந்து அங்கே சப்வேல இறங்கி போனோம். டிக்கெட் வந்துருச்சு. ஆக்சுவலி இன்னும் ஓப்பன் பண்ணல. எந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்கன்னு தெரில. எந்த ஸ்டாண்டு கொடுத்தா நல்லா ஸ்டாண்டாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்னா அந்த FHG கொடுப்பாங்க. ஆனால் போன தடவை இவங்க கொடுக்கும்பொழுது நான் நினச்சேன் கேல கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு பார்த்தேன். யார் கார்த்தி, இவர் கார்த்தி, இவர் கோகுல். இது உங்கள் கையில் தான் இருக்கணும். நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு இதில் தான் டிக்கெட் இருக்குது. அப்படி நார்மலாக சும்மா ஜாலியாக ஓப்பன் பண்ண கேண்டிடேட் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம வீலாக்களெல்லாம் கேண்டிடேட்டாக தான் இருக்கணும். 4 டிக்கெட் இருக்குதா? ஓகே, இவர்கள் தான் அந்த வின்னர். இல்லை சும்மா நார்மலாக இல்லை அதெல்லாம் வேணாம். இவர் கோயம்புத்தூர், இது திருவண்ணாமலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க போறீங்க. 8 இயர்ஸா ட்ரை பண்றேன். டிக்கெட் கிடைச்சது இல்ல. மாசம் 10,000 தான் சம்பளம். ஆனா டிக்கெட்டே 10,000 சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இவர் வந்து டிஷர்ட் போட்டு தான் பேசுவாரான். நீங்கள் அதுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா போல்டு ஃபீட்டில் வந்து கிவ்அவே எனக்கும் டிக்கெட் கிவ்அவே தான். நான் அது பண்ணால் டிக்கெட்டுன்னாங்க. ஸோ ஓகே, பண்ணும்போது எனக்கும் டிக்கெட் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆர்த்தி திருவண்ணாமலை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நானும் போட்ட உடனே நான் வந்து கிடைக்குமா டவுட் தான். நீங்கள் சொன்ன உடனே எனக்கு வந்து
எவ்வளவு சந்தோஷமா இன்ஸ்டா மெசேஜ் நீங்க பார்த்த எதிர்த்தியா நான் சண்டே மேக்ஸிமம் ஃபோன் எடுக்கல. திடீர்னு பார்த்தோம் நீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்க, அப்புறம் கால் பண்ணி பேசுனீங்க. நம்பிக்கையே இல்லாம கிளம்பி வந்தேன். அப்புறம் நீங்க வராத ஒவ்வொரு இதுக்கு ரிப்ளை நான் வந்துட்டீங்களா, ரீச் ஆயிட்டீங்களா, எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா? சரி, அந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட். ஆனா ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சோ அதே மாதிரி நானும் இதை ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, எனக்கும் டிக்கெட் கிடைக்கிறது டிமாண்டாக ஃபர்ஸ்ட். நானும் எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா போட்டு அடிச்சானுங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் எனக்கு டிக்கெட் கிடைக்கும். ட்ரை பண்ணுவேன், ஃபைட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கிடச்சிச்சு. எந்த ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஹெச் லோவர், எல்லாம் ஹெச் லோவர் தானா? செக் பண்ணுங்க எல்லாம் ஹெச் லோவர் தானா? ஹெச் லோவர்னா ஆப்போசிட் சைடில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டு. ஹெச் லோவர்னா ஆப்போசிட் சைடில், அதாவது நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் போகணும். நம்மளோட கேட் நம்பர் 11 இந்த பக்கம் தான் போக வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் நடக்கும். எல்லாரும் எக்ஸ்போர்ட் ஆகலாம். ஹெச் லோவர். ஓகே பாய். ஒரே ஒரு தேங்க்யூ. ஓகே வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஹெச் லோவருக்கு போகிறோம். என்னங்க இங்கே வந்தால் ஃப்ளாக் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியா, நல்லா இருக்குது. என்னன்னா ஸோ உள்ளே வந்துட்டாங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா வெளில, அதாவது மீடியா பாக்ஸ், நான் சொன்னல மீடியா பாக்ஸ் வந்து அந்த பக்கம் ப்ரெஸ் பாக்ஸ் அங்கே கீழே இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்ரி பாக்ஸ் தெரியுதுங்களா, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ரி பாக்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் அவங்க மதர் டங் ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கிலீஷும் ஹிந்திக்கும் எப்பயுமே அங்கே இருக்கும். எல்லா இடத்துலையும் 3 கமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்த்துக்கெலாம், மும்பைக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா இருக்கும், தமிழுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த 3 கமெண்ட்ரி பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். போவோம் அங்கே ஒரு நாள் கமெண்ட்ரி பாக்ஸுக்கு போவோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரைட் வியூ. ஸோ இங்கே வந்து சீலிடர்ஸ் இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தூரம், இங்கேருந்து தூரமாக அந்த பக்கத்தில் எங்களுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க பிளேயர்ஸ்லாம். ஆக்சுவலி தீபக் ஃப்ரெண்டு, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப மீட் பண்ணிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நானும் ஐபிஎல் கிரிக்கெட்டுன்னு ஓடிட்டே இருப்பேன். பட் டிக்கெட் கேட்டார் இல்லை. பட் ஆனால் இங்கே தீபக் பார்க்க சந்தோஷம். தீபக் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அப்போ நான் கல்ச்சர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னைய நான் பதட்டத்தில் இருப்பேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம்டா, பார்த்துக்கலாம்டா சொல்லி. ஸோ தீபக் பார்க்க சந்தோஷம். ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட ஐபிஎல் வந்தது வந்து ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஆனந்தோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா காலேஜ் தான் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டேஜ் பேர்லாம் அவனுக்கு இருந்தது. இப்போ வந்து அவன் பேசுறது ஒரு 10 மினிட்ஸ் விடாமல் பேசுவான். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அவன் ஏந்து போயிட்டேன். எப்படிலாம் நம்ம ஆனந்தா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்றதுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாருக்காக மேட்ச்? தோனி தான், தலை தோனி தான். என்ன எதிர்பார்க்குறேன் நீங்கள் தீபக்? ஒரு 1 ஓவராச்சும் தோனி வருவார், அவர் ஆடுவாருன்றத எதிர்பார்த்து வந்திருக்கேன். ஆமாம். ஓகே தீபக், ஸோ மேட்ச் பாரு. நல்லா இருக்கா? இந்த பக்கத்தில் என்ன, இந்த பக்கத்தில் பாருங்க கேகேஆர்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோனியோட என்ட்ரிக்கு சவுண்டு பாருங்கப்பா. நல்ல பேண்டைட் போட்டிருக்காரு பாருங்க. அங்க இருக்கிற தோனியை பார்க்கறதுக்கு கூட்டத்தை பாருங்க. இந்த ஸ்டாண்ட்லேருந்து பாருங்க. உள்ள வந்ததுக்கு இவ்வளவு சவுண்டு, இவ்வளவு பாட்டு எல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதான் போன மேட்ச்லேயே, அதாவது வைசாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி நடக்கிறதுல கஷ்டப்பட்டாரு. பார்த்தீங்கன்னா பேண்டேட் தான் போட்டு ஆடிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் பிரேக் விடுவாரோன்னு தோணுது. பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேனே. சில மேட்ச் ஆடாம கூட போகலாம் நினைக்கிறேன். தோனியோட காலில் இந்த பேண்டேட் பார்க்கவே இருக்காதான் தோணுது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. விளையாடுறாரு, அதை வச்சு ஃபுட்பால் விளையாடுறாரு. தேவையாயோ? ஓகே, காலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறாரு. ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு கால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். டாஸ் போட போகிறாங்க, பேசிட்டு இருக்காரு. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்க, பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. டாஸ் போடுறாங்க, 9 கொடுத்தாச்சு. டாஸ் ஜெயிச்சதுக்கு கொண்டாட்டம். ரச்சினுக்கு நியூசிலாண்டில் கூட இவ்வளோ கற்று மாட்டாங்க. ஜடேஜா நினைக்கிற அடுத்த டேனியல் மிச்சல் சமீர். போட்டோ போட்டதே போதும், அவ்வளோதான்.
இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் லோவர் கேஎம்கே டெரஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல பிளேயர்ஸோட டக்அவுட்டுக்கு ஆப்போசிட்ல. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பால் ஸ்விங்கு மூவ்மெண்ட்டு தெரியும். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சைட் ஸ்க்ரீன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கிறதுனால இங்கே ஜிம்மிஜிக்லாம் வரும் எல்லாம். ஸோ காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட க்ரூலாம் இங்கே தான் இருப்பாங்க. கமெண்ட்ரி பாக்ஸ் முன்ன காட்ட மாதிரி மேலே தான் இருக்கும். ஸ்கோர் போர்டிங் எனக்கு இருக்குது. பட் பெஸ்ட் வியூ அப்படின்னா நான் சொல்லுவேன், பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேஎம்கே டெரஸு, கேஎம்கே அந்த கேஎம்கே பாக்ஸ், தென் ஹச் ஜே ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லோவர் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லோவர் ஸ்டாண்டில் கம்பி வேலிக்கு மேலே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக மேலே உட்காந்துருக்கிறேன் வீலாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதுதான் என்னோட வியூ. பார்த்தீங்களா, நான் சொன்ன பின்ன ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட கமெண்ட்ரி பாக்ஸு, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, இங்கேருந்து பாருங்க தெரியுதுங்களா, எல்லாமே உங்களால் வியூ பண்ண முடியும். நல்ல வியூ இது. இந்த கேமராமேன்லாம் இருக்காங்கல்ல, அது கேமராமேன் அவங்களுக்கு மேலே உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் குட்டியாக தெரியும். பாருங்களேன், பசங்க ஹெல்மெட்டோட வராங்க. பசங்களுக்கு வந்து பால் பாய்ஸுகளுக்கு சேஃப்டியாக ஹெல்மெட்டே கொடுத்துருக்குறாங்க. அவதான் இப்படியே கத்தி 3 மணி நேரம் இவங்க தொண்டையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்குல்ல பாருங்களேன். வர்றவங்க எல்லாருமே கேப்சரிங் தான். ஆனா இவங்க பாருங்க, அப்பா கத்திக்கிட்டே இருக்க போறாங்க. எவ்வளவு பெருசு பாருங்க. யாரும் உட்காரவே இல்லை, எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. யாருங்க மேட்ச் பார்க்க போறாங்க? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மேட்ச் நீங்க பார்க்கவே வேணாங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. செக்யூரிட்டிஸ் வந்து அங்க போங்கப்பான்றாரு. பாருங்களேன், காசு கொடுத்து வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்னா யோசிச்சு பாருங்க, செம்ம கேட்ச். அதான் நடக்கிறாரு. காலேஜும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய நடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு மாதிரி அமைதியோ அமைதி. நிறைய இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேவே கஷ்டம், டேஞ்சர். பாருங்க, சாண்டர் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஆளை போட்டு அடிச்சிட்டார், பழசாகிட்டார். நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க வியூவு. ஆள் சேஞ்ச் பண்ணுறாங்க நிறைய நடத்த சிக்ஸரால. தோனி அவ்வளோவா இன்வால்வ் ஆகலை. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாத் தான் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே பவுலர்ஸ்கிட்ட பேசி. பாருங்க, அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். தெரியும் ஜடேஜா ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறாரு. ஓகே, ஃபீல்ட் செட் பண்றாரு தோனி. நரேனுக்கு எடுத்தே ஆகணும் விக்கெட்டு, அதனால நரேன் அவுட்டு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. டேஞ்சரஸ் நரேன் அவுட் இல்லையா? ஜடேஜா ஓவரில் 2 விக்கெட்டு, பேக் டு பேக் 2 விக்கெட்டு. எதிர்பார்த்ததா? தலைப்பாட்டு பாருங்க, கொண்டாட்டம் தான். தோனி ஜடேஜா என்ன பண்றாரு பார்ப்போம். ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஷேப் ஆஃப்ல மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் வியூ எது அப்படின்னா கேஎம்கே ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டு தான். இந்த டெரஸ் நல்லா இருக்கும், ஆனால் மேலே போக வந்து பார்க்க முடியாது. வேர்ல்டு கப் டைமில் நான் உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கேஎம்கே லோவர் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, எடுத்துட்டாங்க. பிளேயர்ஸோட டக் அவுட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அதுவுமே வந்து சேல்ஸ்க்கு வராது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எம்சிசி ஸ்டாண்டு, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கிளப் மெம்பர்ஸுகளுக்கு தான் அந்த இடம். கீழே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குறாங்கல்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே போக அங்கேயும் ஒரு மாதிரி வியூ இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ், அங்கெல்லாம் நல்லா இருக்கும் வியூவு. பட் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ,
இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேஎம்கே ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்கே டெரஸுக்கு கீழே செலிப்ரிட்டிஸ், அந்த பாக்ஸில் செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க, முக்கியமானவங்களாம் வருவாங்க. இதுக்கு அங்கே வந்து டிஎன்சியோட மெம்பர்ஸ், தென் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. விஐபிஸ், விவிஐபிஸ்லாம் அங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஐஜேகே ஸ்டாண்ட், இதை வந்து சேல்ஸ் விடுவாங்க. டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சி ஸ்டாண்ட் இருக்குல்ல, சி லோவர்லேருந்து உங்களுக்கு பிளேயர்ஸோட டக்அவுட் எல்லாமே பக்கத்தில். அதுக்கப்புறம் அந்த சிடிஇ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வரும். டிக்கெட் ரேட் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆன்லைனில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான டிக்கெட் ரேட் எதுனா அதுதான், சீக்கிரமாகவும் விற்று திந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜே அப்பர் லோவர்லாம் கமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும். இங்கே தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஷூட்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். கமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும். இது மேலே இருக்கக்கூடிய அப்பர் லோவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூ, அதான் பெவிலியனில் உட்காந்து பார்த்தாலே, பெவிலியன் சைட்லேருந்து உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல வியூ கிடைக்கும். சைட் ஸ்க்ரீன் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்கி வச்ச பிலால் கடையோட பன் பட்டர் ஜாம், இது ரொம்ப ஃபேமஸ். நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலாலோட மவுண்ட் ரோடில் இருக்கிற பிலால் கடையோட பன் பட்டர் ஜாமுக்கு செம்ம கூட்டம் இருக்கும். நிறைய பேர் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிக்கலாம் போவாங்க. அப்போ எல்லா கடையும் பன்னு வர சொரன்னு இருக்கும், மாதிரி ரஃப்பாக இருக்கும். பட் இங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபேமஸ். இது வந்து இங்கே 100 ரூபா, வெளியே எவ்வளோன்னு தெரில. மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சாப்பிடுவோம். சாஃப்டாக தான் இருக்குது. இன்னைக்கு கேப்டன்ஸ்லையும் ருத்ராஜ் கேக்வாத்தோட டே 48 சீசனில் பேட்டில் பட்டு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்முல வந்துருக்கிறாரு ருத்ராஜ் கேக்வாத். எல்லாரும் தோனி தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர்லேயே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சாவுமா? இல்லை 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 6 வேணுமா தோனி வேணுமானா இவங்க தோனி வேணும்னு தான் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் யார்? தோனி உள்ளே இருக்காரு. ஆமாம், இந்த டோரில் நிற்கிறது தோனி வரமாட்டார். ஜடேஜா தான் வெளியில் உட்காந்துருக்காரு. தோனி உள்ளே போகிறாரு. அடிச்சா அடி, பெரிய அடி, 2 ஷார்ட் பாலுக்கு அப்புறம் அவ்வளோதான். அடுத்தது ஜெயிக்க போகிறாங்க. துபே எல்லா இடத்துலையும் சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. ரைட் டவுன் வர போறது இல்லை, ஆனாலும் பாருங்க சவுண்டு கிழியுது, அள்ளுது. சீக்கிரம் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு போனவங்களுக்கெல்லாம் காலி. சில பேர் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் அவ்வளோதான், மேட்ச் தோத்தாச்சு, தோனி வரமாட்டாங்க நம்பிக்கையில் நிறைய பேர் போயிருந்திருப்பாங்க. ஆனால் சத்தம் காசு எல்லாம் தோனிக்காக மட்டும்தான். அப்பா பாருங்க, குறையல. ருத்ராஜ் கேக்வாத் வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்து தோனி ஃபினிஷ் பண்ணுவாரா பார்ப்போம். பாருங்க சிங்கிளுக்காக கத்துறாங்க, தோனியோட சிங்கிளுக்காக கத்துறாங்க எல்லாரும். எல்லாரும் வெக்ஸ். இந்த ஒரு 4 பால், அதாவது இன்னும் இந்த ஓவர் முடிக்கிறதுக்கு 3 பால் இருக்கு. ருத்ராஜ் கேக்வாத் டிஃபென்ஸ் வச்சு அடுத்த ஓவரில் தோனி முடிக்க வைப்பாரா பார்ப்போம். பாருங்க, இன்னும் ஒரு ரன்னு 15 பால். இல்லை வைடு போட்டுருவாரா? வைடு போட்டால் வெக்ஸ் ஆயிடுவாங்க. அனுகுல் ராய் வைடு போட்டாலும் வெக்ஸ் ஆயிடுவாங்க. வைடு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, வைடு போட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. தோனி ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ ஃபீல்டரில் நெருக்குறாங்க. ஆஹா, என்ன பண்ணுவார் ருத்ராஜ் கேக்வாத்? 3 பால் டிஃபென்ஸ் வைப்பாரா?
தோனி முடிக்கல, ருத்ராஜ் கேக்வாட் முடிச்சிருக்கிறாரு. அதாவது சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், தல தோனி எக்ஸ் கேப்டன் அவரோட முன்னிலையில, மக்களின் கேப்டன் தோனி அவரோட முன்னிலையில முடிச்சிருக்கிறாரு. மேட்ச் 2 முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், தலை வந்தா போதும், தலை தோனி வந்தா போதும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர். அவ்வளோதான் திருப்தி. தோனி மேல எல்லாரும் தான் ஸ்டெம்ப் பிடிக்கிட்டு போவார், பிடிக்கிட்டு போக முடியாது. ஆமாம்ல, அது ஒன்று இருக்குல்ல. நான் கூட ஸ்டெம்பை கலைப்பாரோன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் தோனி கிட்ட பேசிட்டு போகிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க, கோட்டையில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேட்ச் ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? ஏன் ப்ரோ கேக்குறீங்க? தலை தரிசனம் ஐயோ பார்க்கவே மாட்டேன். எல்லாம் உங்களால தான் ப்ரோ. ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைப் பார்க்கணுமே. நானாவே இல்ல. ஏன் அவரை பார்த்தது என்ன நடக்குது எனக்கும் தெரியல. நான் வீடியோ எடுத்தவங்க சரி அவ்வளவுதான். 2/6 அடிச்சு முடிச்சு வரணும் எல்லாரோட இதுவும். சரி ஓகே, தலையை பார்க்க முடியாது நினைச்சோம். திடீர்னு அவுட்டு ஜடேஜா வந்தாரு டக்கர்ல இருந்து வெளியே. திடீர்னு உள்ள இருந்து சிங்கம் மாதிரி நம்ம வராரு. ஸ்டேடியம் இவ்வளவு நாள் டிவில பாத்துருக்கோம், ஃபீல் பண்ணிருக்கோம். ஓகே, இன்னைக்கு அதை நேர்ல பார்த்து பாருங்க ப்ரோ. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ப்ரோ. நியூஸ் ஆமா டிவியில் யாருனால காரணம்னா இல்ல உண்மையாலே அவர்னால தான். நாங்க போட்டோம், அது யாரோ நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில இவங்கதான் வின்னர், இவங்களுக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும். கரெக்டா அதை கொடுத்தாரு. அந்த சோல் கேங்க ரொம்ப தேங்க்ஸ். ஏனென்றால் நானும் டிக்கெட்டுக்காக கஷ்டப்படுகிறேன். எனக்கு அந்த வலி வருத்தம் தெரியும். பட் ஆனால் சந்தோஷமா இருந்துச்சுல, நீங்க வந்து சந்தோஷமா இருந்துச்சுல. ஓகே சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி தோனிலாம் வருவார்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுதான் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதுதான் ஓகேங்களா, அதுதான் முடிவாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு தலை ஃபேனா சிஎஸ்கே மேட்ச்ல அவர் பார்க்கறத அதுதான் ஓகே. நீங்க இப்ப சௌராஷ்டிரா கூட உங்க சேனல் பார்த்து போனீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பா நாங்க வந்து ஒரு 70-80 people இருக்கோம். அது வந்து நான் பேசும்போது அவங்க க்ரௌட மீறி இப்ப போறதுக்குள்ள ஐயோ இந்த பையன் தானே நான் இங்கதான் இருக்கேன். அந்த பையன் ட்ரெண்டிங் ஆனா அந்த பையன் அவ்வளவுதான். அந்த பையன் வைரல் ஆயிட்டாப்ல. சரி ஓகே, அந்த பையன் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்க தோனி உள்ள என்ட்ரு ஆனாருங்கிறதுனால இங்க அப்படியே இடம் ஃபுல்லா ரிவ்யூ போயிட்டே இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் சால யுவர் எக்ஸ்பர்ட்ஸ் அவரே அங்க நிக்கிறாரு ஐயோ பாத்தீங்கன்னா பஸ் வசதியும் இருக்கு. பஸ் நின்றுட்டு இருக்கு, உள்ள ஃபேன்ஸும் இருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் பஸ் எடுப்பாங்க. ஓகே, ஒரு வழியா ரூமுக்கு 5 நிமிஷத்துல நான் போயிடுவேன். பட் நீ வீலாகில் வந்து ஐயோ எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் என் கூட அந்த பசங்க 2 பசங்க நான் டிக்கெட் கொடுத்தேங்கிறது தான் இதில் அவங்க கான்டெஸ்ட்டை வின் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, எப்பவுமே யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு வந்து சரியாக சாப்பாடு போகணும். யாருக்கு ரொம்ப தாகமாக இருக்குதோ அவங்களுக்கு தண்ணி போய் சேரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கரெக்டாக அவங்க இந்த பசங்களுக்கு போய் சேர்ந்து அதே இதில் கரெக்டாக தோனியோட என்ட்ரி இருந்துச்சுங்க. பசங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது இந்த வீலாகில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருட்டு வருது, ஓகே வருது. உங்களுக்கு கண்டிப்பாக அதில் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தோனி வந்து அந்த பார்ட் சீரியஸ்லி அன்பிலீவபிள். அவ்வளோ சவுண்டு. இதுக்கு முன்னாடி தோனி என்ட்ரி ஆகி போன வருஷம் ஒரே தடவை பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி உள்ளே என்ட்ரு ஆகி அந்த சவுண்டு வேற லெவலில் இருந்தது. ரூமுக்கு வந்தாச்சு. வீலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்.
வீலாக் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அண்ணனை வந்து ரேப்பிடோ அண்ணனை நான் வழி அனுப்பிச்சிட்டு போய் ரிவ்யூலாம் பண்ணணும். வந்தாச்சு.